இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் சன்னா மசாலா. இது பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை மிக்ஸியில் அரைச்சி சேர்த்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி சேர்த்து அதுவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க தொடங்கினதும் நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு திக்கானதும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை விட்டு இறக்கிடுங்க. அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், கூடவே 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா சேர்த்து பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து கிளறி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.